இன்றைக்கி நம்ம வந்து லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். லிமிட்டட் லைபிலிட்டி வந்து ரொம்ப நியூ கான்செப்ட். இதுக்கு முன்னாடி வந்து லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புங்கிற கான்செப்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் இருந்துச்சு. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணுவோம். பட் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புங்கிறது வந்து இட்ஸ் அனதர் வெர்ஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிறது சொல்லலாம். லிமிட்டட் லைபிலிட்டி அந்த நேம்னே சஜஸ்ட் பண்ணும். இது வந்து லைபிலிட்டி வந்து லிமிட்டட். நம்ம லைபிலிட்டினா என்னது அப்படிங்கிறது வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில், பார்ட்னர்ஷிப் ஃபார்மில், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில். அகெயின் டு ரீகேப் இட் அகெயின் மறுபடியும் சொல்கிறேன். லிமிட்டட் லைபிலிட்டிங்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்க, பிஸ்னஸ்க்காக லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோன் உங்களால் ரீபே பண்ண முடியல, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் வந்து வைட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் அசெட்ஸை வந்து டச் பண்ண முடியாது. அந்த பார்ட்னர்ஸோட பர்சனல் அசெட்ஸையும் டச் பண்ண முடியாது. பட் வேறஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஒரு சிம்பிள் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மட்டும் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸோட பர்சனல் அசெட்ஸையும் வந்து டச் பண்ணி ரிகவர் பண்ணலாம், ஃப்ரீஸ் பண்ணி ரிகவர் பண்ணலாம் பேங்க்ஸ்னால ஆர் ஈவன் கிரெடிட்டர்ஸ்னால. பட் வேறஸ் இன் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களோட லைபிலிட்டி வந்து லிமிட்டடாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் இருக்க அசெட்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களால ஃப்ரீஸ் பண்ண முடியும், டச் பண்ண முடியும். பட் வேறஸ் உங்களோட பார்ட்னர்ஸோட பர்சனல் அசெட்ஸை வந்து கண்டிப்பாக டச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அண்ட் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இப்போ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். மினிமம் 2 பார்ட்னர்ஸ் வந்து இல்லாமல் உங்களால் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் பெனிஃபிட் நான் சொன்ன மாதிரி லிமிட்டட் லைபிலிட்டி தான் இருக்கும் ஒரு எல்எல்பிக்கு. வேறு ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்கும். சின்ஸ் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரியே வி ஹவ் டு ரெஜிஸ்டர்ட் அண்டர் எம்சிஏ தான். எம்சிஏ இஸ் எ ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி ஃபார் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், எல்எல்பி. ஸோ ஒரு நல்ல ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டிக்கான ஒரு கிரெடிபிலிட்டியும் உங்களுக்கு வந்து எல்எல்பி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். வேறு நோ மினிமம் கேபிட்டல், ஒரு மினிமம் கேபிட்டலுங்கிறது கிடையாது. ஒரு எனி கேபிட்டல் வச்சு நீங்கள் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ். என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, as I said, மினிமம் 2 பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். வேறு 2 அட்லீஸ்ட் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ். அதாவது நீங்கள் டேரக்டர்ஸ் எப்படி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து மினிமம் 2 டேரக்டர்ஸ் இருக்கணுமோ, அதே மாதிரி மினிமம் எல்எல்பிக்கு வந்து 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்கணும். வேறு 1 டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஷுட் பி அன் இந்தியன் ரெசிடென்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாரின் பார்ட்னரை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். பட் அட்லீஸ்ட் 1 பார்ட்னர் வந்து ஷுட் பி அ டெசிக்னேட்டட் பார்ட்னர், ஷுட் பி அ இந்தியன் ரெசிடென்ட். இந்தியன் ரெசிடென்ட்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 182 டேஸ் வந்து விதின் இந்தியா வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்கணும். உங்கள் பாஸ்போர்ட் என்ட்ரியில் வந்து உங்கள் பாஸ்போர்ட் என்ட்ரி வந்து விதின் அட்லீஸ்ட் 182 டேஸ் ஆச்சு அவங்க வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நியூ மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்டுங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தேன். வேறு ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஃபார் ஃபார்மிங் அ எல்எல்பி. ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் கேன் பி யுவர் ஹோம் ப்ரிமைசஸ் கூட இருக்கலாம். அப்படி ஓன் ப்ரிமைசஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இபி ப்ரூஃபும் இதுவும் கரெக்டாக இருக்கணும். வேறு ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் கண்டிப்பாக போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நேம் வந்து வில் ஹாவ் எண்டிங் வித் எல்எல்பி. ஜஸ்ட் லைக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து எப்படி நம்ம நேமுக்கு அப்புறம் வந்து ப்ரைவேட் லிமிடெட் வந்து எண்ட் ஆகுதோ, அதே மாதிரி எல்எல்பிக்கும் பார்த்தீங்கன்னா நேம் வந்து இட் வில் எண்ட் ஆஸ் அன் எல்எல்பி. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேஜர் ரிக்வயர்மெண்ட் ஃபார் லைக் ஆல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வேறு ஓபிசிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஎஸ்சிங்கிறது கண்டிப்பாக தேவை. மேனுவல் சிக்னேச்சருங்கிறது எதுவுமே கிடையாது. நவ் இட் இஸ் ஒன்லி டிஜிட்டல் சிக்னேச்சர் தான். ஸோ எல்லாம் யார் டெசிக்னேட் பார்ட்னர்ஸ் உள்ளே வராங்களோ அந்த 2 பார்ட்னர்ஸுக்குமே நீங்கள் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி நீட் அ டிபின். ஜஸ்ட் லைக் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஃபார் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்எல்பிக்கு வந்து டிபின் சொல்கிறோம். டிபின்ங்கிறது நத்திங் பட் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம், டிபின் சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நேம் வந்து நம்ம எல்எல்பிக்கு நம்ம வந்து என்ன நேம் சூஸ் பண்ணுறோமோ அது ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ் பண்ணணும். எம்சிஏல ரிசர்வ் பண்ணிவிட்டு அது அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் வில் பி ஏபிள் டு ப்ரொசீட் வித் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்ரூவல் வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். நேம் அப்ரூவல் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வி கேன் கோ வித் த நெக்ஸ்ட் ஸ்டெப். தட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எம்சிஏல வந்து ஃபிலிப்னு சொல்லிட்டு ஃபார்ம்ஸ், நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்ம்ஸில் வந்து வி நீட் டு ஃபில் இட் இந்த எம்சிஏ போர்ட்டல். ஒரு அகெயின் முன்னாடியே சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு டேக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஃபார் திஸ் பிகாஸ் யூ வுட் நீட் அ சிக்னேச்சர்ஸ் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரி இல்லை காஸ்ட் அக்கௌண்டரோட சிக்னேச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ட்ரை டு டேக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஃபார் ஆல் திஸ் ஒர்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபைல் எல்எல்பி அக்ரிமெண்ட். ஒரு எல்எல்பி அக்ரிமெண்ட் ஜஸ்ட் லைக் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்து நம்ம எப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வி ஃபார்ம் அ பார்ட்னர்ஷிப் டீடோ, அதே மாதிரி
எல்எல்பிக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக போடும். அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து வில் பி மென்ஷனிங் எவ்ரி திங் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் டீட்டெயில்ஸ், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கும், அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ இருக்கும், மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது வி வில் பி புட்டிங் இட் த அக்ரிமெண்ட். தட் வில் பி ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 6 வில் பி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிடைக்கும். ஒன்ஸ் யூ ஃபில் ஆல் த ஃபார்ம்ஸ், எல்லா ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேன் அண்ட் டேன் வந்து நீங்கள் தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டாலே பேன் அண்ட் டேன் தனியாக சேர்ந்தே வந்துடும் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். பட் ஃபார் எல்எல்பிக்கு வந்து வி ஹேவ் டு அப்ளை செப்பரேட்லி ஃபார் அ பேன் அண்ட் டேன் நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் எல்எல்பிக்காக. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சேம் ரூல்ஸ் தான். குட்ஸ் டர்ன் ஓவர் வந்து 40 lakhsக்கு மேலே அப்போ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேண்டேட்டரிலி யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இஃப் இட் இஸ் நீங்கள் சர்வீசஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 lakhs மேலே டர்ன் ஓவர் போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். வாலண்டரியாக கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கலாம். இஃப் உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஜிஎஸ்டியோட பில்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க, இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வாலண்டரியாக கூட ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஃபார்மிங் எல்எல்பி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு, பார்ட்னர்ஸோட பேன் கார்டு, ஆதார் கார்டு வேணும், அதுக்கப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப். இது வந்து பார்ட்னர்ஸோட ப்ரூஃப். அப்புறம் எந்த ஆஃபீஸ் ப்ரிமைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட யூட்டிலிட்டி பில், அதாவது இபி பில் இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் கொடுத்துருக்கும். அப்புறம் என்ஓசி வேணும் கண்டிப்பாக. நீங்கள் ரெண்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்ட் அக்ரிமெண்ட்டும் அதோட என்ஓசியும் வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் ஃபார் ஃபார்மிங் அ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். அடுத்தது வாட் இஸ் எல்எல்பி வர்சஸ் பார்ட்னர்ஷிப் வர்சஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்னன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து லீகல் என்டிட்டிங்கிறது ஒன்று கிடையாது. அப்புறம் எல்எல்பிலையும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலையும் உங்களுக்கு வந்து லீகல் என்டிட்டி கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் ரெகுலேட்டட் பை எம்சிஏ, ரெஜிஸ்டரும் பண்ணுறோம் நம்ம. லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டடாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். பட் வேற எல்எல்பி அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் உங்களுக்கு வந்து லைபிலிட்டி வந்து லிமிட்டடாக இருக்கும். தட் இஸ் நீங்கள் உங்களோட பர்சனல் அசெட்ஸ் வந்து அவங்க டச் பண்ண முடியாது. மினிமம் 2 பார்ட்னர்ஸ் இருக்கணும். எல்எல்பிக்கும் சரி ப்ரைவேட் லிமிடெட்க்கும் அதே தான். ஆடிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஆடிட்டுங்கிறது கிடையாது, மேண்டேட்டரி ஆடிட், ஸ்டாட்டரி ஆடிட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. பட் ஃபார் எல்எல்பிக்கு வந்து அபவ் 40 lakhsக்கு மேலே டர்ன் ஓவர் போச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மேண்டேட்டரி ஸ்டாட்டரி ஆடிட் பண்ணணும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு irrespective ஆஃப் டர்ன் ஓவர், நீங்கள் எந்த டர்ன் ஓவரும் இருக்கட்டும், ₹1 டர்ன் ஓவர் இருந்தால் கூட யூ ஹேவ் டு டூ அ ஸ்டாட்டரி ஆடிட் அண்ட் இட் ஷுட் பி சைன்டு பை அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு இஃப் யூ ஆர் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் போகலாமா, எல்எல்பிக்கு போகலாமா, இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் இஸ் டேக்ஸ் ரேட். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரேட் என்னவாக இருக்கும், உங்கள் ப்ராஃபிட் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டுக்கு மேலே வந்து என்ன டேக்ஸ் ரேட் வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து 30% ஆகும் சார். அப்புறம் எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா அதே 30%, விச் இஸ் அ வெரி ஹையர் ரேட்னு சொல்லலாம். நீங்கள் எந்த என்டிட்டியும் நீங்கள் வந்து பார்த்தா கூட இந்த டேக்ஸ் ரேட் உங்களுக்கு இருக்குது. 30% இஸ் அ ஹை ரேட். அப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் அ வெரி குட் ரேட். 25% தான் வந்து இன்கம் டேக்ஸ் ரேட். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து மோர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மோர் தென் எல்எல்பி. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரேட் இஸ் மச் லெஸர். ஃப்ரம் 30% வந்து 25% தான் வரும். அண்ட் ஆனுவல் ஃபைலிங் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்எல்பியில் வந்து கண்டிப்பாக ஆனுவல் ஃபைலிங் பண்ணணும். வேறு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் ஆனுவல் ஃபைலிங் கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கும். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். எல்எல்பி மூலியமாக பார்க்கும்போது லிமிட்டட் லைபிலிட்டி ஃபார் ஆல் த பார்ட்னர்ஸ் இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ் இதுதான். பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து காஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு எல்எல்பியில் காஸ்ட் அதிகமாக இருந்தால் கூட, அதாவது இன்கார்பரேட் பண்ணும்போது, அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது, பட் உங்களுக்கு மேஜர் பெனிஃபிட் எங்கே வருது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லைபிலிட்டி, லிமிட்டட் லைபிலிட்டி ஃபார் ஆல் த பார்ட்னர்ஸ். நாளைக்கு அந்த கம்பெனி மூலமாக ஏதாவது ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆகுது, அதை பே பண்ண முடியாத பட்சத்தில் உங்கள் பர்சனல் அசெட்ஸ் வந்து டச் ஆகாது. அந்த பார்ட்னர்ஸோட பர்சனல் அசெட்ஸ் சேஃபாக இருக்கும். இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ் இதுதான். சேம் ஃபார் உங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நம்ம வந்து இதுதான் சேமாக பார்த்தோம். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் லைபிலிட்டி வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அப்புறம் நோ மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்ட். அப்புறம் ஆடிட் வந்து லெஸ் தென் 40 lakhs இருந்துச்சுன்னா ஆடிட் கிடையாது, அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் லெஸ் கம்ப்ளைண்ட்ஸ் தென் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. நம்ம சொன்ன மாதிரி இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஸ்டாட்டரி ஆடிட் வந்து கம்பல்சரி. பட் வேற ஃபார் எல்எல்பிக்கு வந்து 40 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஒரு 40 lakhs வரைக்கும் அவங்க வந்து ஸ்டாட்டரி ஆடிட் வந்து தேவைப்படாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாட்டரி ஆடிட் வருஷம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் காஸ்ட் சம்திங் ஈஸிலி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 வந்து ஒரு ஸ்டாட்டரி ஆடிட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப ஸ்மாலர் கம்பெனிஸ் அப்படின்னா 10,000 அரௌண்ட் கூட ஈஸிலி உங்களுக்கு வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை. பட் அந்த இது ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு 40 lakhs கீழே டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா எல்எல்பிக்கு உங்களுக்கு தேவைப்படாது. டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் யூ கான்ட் ரேஸ் ஈக்விட்டி.
லைக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஈஸியாக ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ள கொண்டு வர முடியும். யூ கேன் ரேஸ் ஃபண்டிங் விசி ஃபண்டிங் பண்ண முடியும். பட் இது பண்ண முடியாது. வேறு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா டேக்ஸ் ரேட் வந்து ரொம்ப ஹையர், தட் இஸ் 30% தேன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. யூ கான்ட் இஷ்யூ இசாப்ஸ். கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் இப்போ இசாப்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. பட் இதில் வந்து நம்ம பண்ண முடியாது, எல்எல்பியில் பண்ண முடியாது. அண்ட் மேண்டேட்டரி ஆனுவல் ஃபைலிங், இதுவும் ஒன் ஆஃப் டைப் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் விச் இஸ் தேர் ஆல்சோ இன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அப்புறம் ஆனுவல் கம்ப்ளைண்ட்ஸ், வருஷம் என்ன வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்கும் எல்எல்பி மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் லெவல் ஃபைல் பண்ணணும், ஆனுவல் ரிட்டர்ன் சொல்கிறோம். அது வந்து விச் நீட்ஸ் டு பி ஃபைல்டு வித்தின் 60 days ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் சொல்கிறோம். இதுவும் வந்து ஆடிட் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. இட் நீட்ஸ் டு பி ஃபைல்டு வித்தின் 30 days ஃப்ரம் த 6 months ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். தட் இஸ் 30th September தான் உங்களுக்கு இப்போ 31st March தான் வந்து நார்மலி ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஆகும். That is 31st September தான் 6 months after that, 30th September. அதுக்கப்புறம் 1 month which will be October. So அந்த அக்டோபர் எண்ட் ஆகிறதுக்குள்ளே யூ நீட் டு ஃபைல் திஸ் ஃபார்ம் 8 நம்பர். அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். அப்புறம் ஆடிட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் இஃப் இட் இஸ் அப்ளிகபிள். தட் இஸ் டர்ன் ஓவர் மோர் தென் 40 lakhs இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூ நீட் டு டூ அ ஸ்டாட்டரி ஆடிட். ஸோ இதுதான் வந்து எல்எல்பியோட டோட்டல் இன்ஃபர்மேஷன். வி சா எவ்ரிதிங் ஃப்ரம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு எல்எல்பி வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிறது பாருங்கள். எந்த செட் ஆஃப் என்டிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே வீடியோஸ் இருக்குது. ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஓபிசி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், எல்எல்பி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எது உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து லாங் டேர்ம் பர்பஸ்க்கும் சரி, எது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுமோ, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினாலும் சரி, எல்எல்பினாலும் சரி, எந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வி வில் பி மோர் தென் ஹெல்ப். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் சரி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினாலும் சரி, எல்எல்பி, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஓபிசி எது இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ ஸோ மச்.